காலை வணக்கம். இது பாருங்க, இது வந்து இந்த இலையை உங்களுக்கு தெரியுதோ தெரியல, என்ன இல்லைன்னு சொல்லி பட்டு கத்திரிக்காய் இல்லை. இது வந்து குப்பைமேனி. இது வந்து என்ன இல்லை, பூவப்பூன்னு சொல்கிறாங்களாம். எனக்கே தெரியாது. எங்களை விட்டு இருக்கிற அக்கா வந்து எனக்கு கஞ்சி காய்ச்ச போகிறா, அதுக்காண்டி. இது வந்து முடக்கத்தான், தெரியுதோ தெரியல, கொஞ்சம் கிளியரில் தமிழில் வந்து கருவேப்பிலை. இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி கஞ்சி காய்ச்ச போகிறா. இப்படி கஞ்சி காய்ச்ச போகிறான்றதை நான் உங்களுக்கு சேர்ந்து காட்டுறேன் வீடியோவில். இவ்வளோ ஒரு நிறைய விதமான இலைகள் எல்லாம் போட்டுத்தான் ஒரு பச்சையாக கஞ்சி காய்ச்ச போயினோம். அந்த கஞ்சி எப்படி இருக்குமென்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்ப்போம். பாருங்க, கஞ்சிக்கு இப்போ வந்து இந்த எங்களோட புத்தரிசி வந்து பச்சை புத்தரிசி வந்து போட்டுருக்குறா. இந்த கஞ்சி இடத்துல காய்ச்சறதுக்கானது எல்லாம் காய்ச்சி கொண்டு வரையக்க தான் அவள் அந்த இலையில அடித்து இதில் போட்டு கஞ்சியாக குடிக்கிறது. அது செய்து கொண்டிருக்கிறா. அதை நான் செய்து முடியும் உங்களுக்கு எப்படி இருக்கான்னு சொல்லி காட்டுறேன். பாருங்க, அந்த கஞ்சிக்கு தேவையான தேங்காய் திருவின உடன் தேங்காய் பூ, இஞ்சி, அதோடு சேர்த்து வெள்ளைப்பூண்டு உலாம எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த எல்லாம் சுத்தம் செய்து வச்சிருக்கிறா அந்த அக்கா வந்து இலை வகையில். இவ்வளவு சத்தான இதுதான். இஞ்சி வந்து மிகவும் அழகாக வெந்து கொண்டிருக்கு. நீர்களை அடித்து போடுறதான் பார்ப்போம். பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அளவான பொருட்களை வந்து கிரைண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸி ஒன்றில் எடுத்துருக்கு. வா, எப்படி அடித்து பட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. அதை அடிச்சா வடிக்கிறா சொன்னால் ஒரு அரித்தட்டில் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ மிக்சியில் போட்டு அடித்து வடித்து எடுக்கிறா. புளிஞ்சு இலையோடு சேர்த்து இலைகளோடு சேர்த்து தேங்காய் வெம்பை போட்டுருக்கா. 2ஆம் தரம் அடிக்கிறதுக்கு. இந்த குப்பைமேனி மரத்தை பாருங்கள், இவ்வளவு நிறைய மரமங்கள வளவில் வந்துருக்கு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த வட்டு கத்திரிக்காய் மரம் நிறைய காய்ச்சி ஒரு மருத்துவ குணம் உள்ள இதுதானே. ஆனால் பழுத்திட்டுக்கு நான் நேற்று வந்து இதில் ஒரு பொரியல் ஒன்று செய்தேன். தானும் எங்கிற வளவிலே தான் நிறைய படர்ந்து போயிருக்கு. எல்லாமே உடன் இலைகளை தான் பிடிங்கி நாங்கள் செய்கிறோம். பாருங்க, பச்சை பசி 2 இலையை அடித்து சாரை எடுத்து வச்சிருக்கிறா. இனித்தான் நாங்கள் வந்து இதை கஞ்சியில் விட போகிறோம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட போகிறா. பாருங்க, ஓகே, நல்ல வடிவாக கஞ்சிக்கு அரிசி வந்துட்டுது. பாருங்க, பச்சை பசி 2 இலையோட அடித்த அந்த சாரை வந்து பச்சை நிற கஞ்சி வந்துட்டுது. இதெல்லாம் சத்தான மிகவும். நான் முதல் வீடியோவில் சின்ன கருவேப்பமிலை மரக்கண்டுகளை தான் காட்டியிருப்பேன். எங்களோட வீட்டில் நிறைய கருவேப்பமிலை இருக்குது. பார்க்க ஆசையாக இருக்குது. நாங்கள் வெளிநாட்டில் இவ்வளோ காசை கொடுத்துன்றோம். இங்கே மரத்தைய பாருங்க, நிறைய கீழே விட நிறைய மரக்கன்றுகள் இங்கே எல்லாமே சின்ன சின்ன கண்டாக வளர்ந்து வந்துருக்கு. அப்படி நிறைய கருவேப்பிலை மரம் இருக்குது. பாருங்க, இளநீ காய்ச்சிருக்கு, செவிலண்ணி. பார்த்துட்டு வர வேண்டியவன் பிடிக்கி குடிக்கிறதுக்கு இங்கே ஆக்கள் பிடிக்கிறதுன்றது சரியான கஷ்டமான நிலைமை. மரத்தை பார்த்து வீடியோ எடுத்துன்னு வர வேண்டியதுதான். கஞ்சிக்கான அந்த எல்லா இதையும் கலக்கி கொண்டே இருக்கணும். என்னென்னு சொன்னால் அந்த இலை பொரியல் வந்து திரையிடக்கூடாது.
கஞ்சி ரெடி பாருங்க. கஞ்சியை எப்படி வயசெல்லாம் வெந்திருக்கு. இப்படி நீங்கள் கிழமையில் ஒரு நாள் குடித்தாலே இவ்வளவோ நல்ல இதாக இருக்கும். இந்த கஞ்சியோடு நான் என்ன சேர்த்து குடிக்க போகிறேன்னு நீங்கள் பாருங்க. கஞ்சியோடு சேர்த்து கருப்பட்டி அங்கே இருக்குது கஞ்சி. நான் இன்றைக்கி விடிய காலமே சாப்பாட்டுக்கு கஞ்சி தான். நன்றி டயா. என் வீட்டில் இருக்கிற பிள்ளை இதை செய்து வந்தது. நான் குடித்து பார்க்க போகிறேன். மிகவும் அருமையான மருத்துவ குணமுள்ள கஞ்சி. நீங்களும் பிடிச்சிருந்தா காய்ச்சி குடிச்சு பாருங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.